அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நீங்க அவருடைய திருத்தலத்துல போய் தரிசனம் செய்ய போகையில மறக்காம இத 13 முறை நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல் 100% நிறைவேறுங்க. இதை நம்மளுக்கு கொடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த வேண்டுதலை செய்து நிறைவேறிய விஷயத்த நம்மள்ட்ட சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பக்தருக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொகுப்புல வர விஷயங்கள்லாம் திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த தான் நம்ம உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததான் நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போய் முருகரை தரிசனம் பண்றவங்க ஒரு 4-5 நாளைக்கு போக வேண்டாம். ஏன்னா இப்ப தூத்துக்குடியில, அதாவது திருநெல்வேலி இந்த மாதிரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம், மழை, கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கு இருந்தனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாதையெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்க போய் திருச்செந்தூர்ல முருகரை வழிபாடு செய்யறதுன்னா தாராளமா பண்ணலாம். இருந்தாலும் நீங்க குழந்தைகளோட போனீங்கன்னா இப்ப மழை நேரமா இருக்கு, நீங்க பார்த்து திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வாங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோ தொகுப்புல சொன்னோம் இல்லையா, 13 முறை வந்து நீங்க திருச்செந்தூர் போனா இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சுலபமான விஷயத்த நீங்க நம்மளோட வீடியோ தொகுப்புல இருந்து எடுத்து நீங்க செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும், தீராத வியாதிகள் இருக்கும், தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும், தீராத பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எந்த விஷயத்த நம்ம வேண்டுமோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வந்து நடக்கும். உடனே எந்த விஷயமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்துதான் இருக்கு. ஆனா நீங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கர்ம வினைகள் குறைந்து நீங்க வேண்டின விஷயத்த 100% திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்திற்கு போய் சன்னதியில வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்து இந்த விஷயம் தாங்க நீங்க 13 முறை செய்யணும். ஏன்னா இது நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல போய் அவருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சா. இதே மாதிரி ஒரு பக்தர் வந்து அவங்க வந்து அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா யாரோ இதே மாதிரிதான் வந்து அவங்களுக்கும் திருச்செந்தூர் முருக பக்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு நீங்க கிளம்பி போங்கன்னோன்னே அவரோட மன கஷ்டத்துல இருந்தோன்னே சரி எல்லாருமே அவரு கேள்விப்பட்ட ஒரு 4-5 பேருமே நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாருமே என்னடா நம்மள்ட்ட வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கலாம் சொல்றாங்களே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணாராம், சரி முருகா, உன்னை நம்பி நான் மனதார உன்னை நினைச்சு என் வீட்டுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா நான் உன்னை வந்து பார்த்தா என் பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு 4-5 பேர் உன் பேரு, நான் திருச்செந்தூர்னு கூட நான் காதுல கேட்டதே இல்லை, ஆனா உன்னைய வந்து 4 பேரு வந்து சொன்னாங்க, நீங்க அங்க போயிட்டு வாங்க ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும்ன்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இவர் கிளம்பி திருச்செந்தூர் போனாராம். திருச்செந்தூர் போய் அங்க வந்து முருகர் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கையில மனசுல வந்து கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சான். உட்கார்ந்து இருக்கையில பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல போய் திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அங்க வழிபாடு செஞ்சுட்டு அங்க போய் உட்கார்ந்து இருந்தாராம். உட்கார்ந்து இருந்துட்டு சொன்னாராம், நீங்க இந்த முருகரை நம்பி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கைவிட மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பெரியவர் பேசிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்தாராம். ஆமாங்கய்யா, இதே மாதிரி என்னோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அதனால நான் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண வந்தேன் அப்படின்னுட்டு சொன்னாங்களாம். சொன்னப்ப அந்த ஐயா சொன்னாங்களாம், சரி நீ வழிபாடு செய்ய வந்தேல, நீ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு கோயிலை சுத்தி வருவோம். அதே போல நீ திருச்செந்தூர் முருகருடைய கோயிலை 13 முறை சுத்தி வா, உனக்கு கண்டிப்பா நீ வேண்டுன வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாராம். அதாங்க இந்த 13 முறை. ஏன்னா அதே போல பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு 13 முறை சுத்திட்டு வந்தாராம் கோயில. 13 முறை சுத்திட்டு வந்து பார்க்கையில அந்த வயசான ஐயா அந்த கோயில்ல இல்லைங்க. சரி, இப்பதானே இந்த ஐயா சொன்னாங்க, ஆனா காணுமே, சரி அவர் ஊருக்கு கிளம்பி போயிருப்பாருன்னு இவர் என்ன பண்ணாரா, கோயில 13 முறை சுத்திட்டு வந்துட்டு, முருகா உன்னை நம்பி வந்தேன், உன்னை நம்பிதான் நான் என் வீட்டுக்கு போறேன், என் பிரச்சனை எல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எப்பொழுதும் எனக்கு உறுதுணையா இரு அப்படின்ட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். வந்துட்டு
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் விஷயம் வந்து வரவே வராது. ஏன்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்ல. ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அதனால அவ்வளோ அமௌண்ட் காசு குடுக்க மாட்டாங்க. அது வந்தாதான் நம்ம அந்த கடைய வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து அந்த கடைய வந்து ஒரு 6 மாசமா வைக்காமலே அவங்க கடைய வந்து இருந்தாங்களாம். அதே மாதிரி தொழில்லையும் நிறைய பிரச்சனை வந்துட்டு 3 மாசம் வேலையே இல்லாம வீட்டுலதான் இருந்தாராம். பாத்தீங்கன்னா அவரு திருச்செந்தூர் வந்துட்டு போய் ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த லோனு அவருக்கு வந்து அவங்களே கேட்டு வந்து கொடுக்குறாங்களாம். நீங்க ஏன் வரவே இல்லை, 8 மாசம் ஆயிட்டு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க வரவே இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து வழியக்க கேட்டு அவங்க சொன்ன அமௌண்ட்டு கரெக்டா அவங்களும் அந்த கடை வைக்கிறதுக்கு வந்து அந்த அமௌண்ட் கரெக்டா கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அதை பாருங்க, திருச்செந்தூர் முருகரை அவர் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்களாம். வந்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தாங்க, ஒரு வாரம் கூட இல்ல. எனக்கு இதுவே திருச்செந்தூர் முருகர் வந்து நிகழ்த்திய பெரிய அற்புதம் அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடையை வச்சு அவரோட கடைக்கு பேரும் திருச்செந்தூர் முருகருடைய ஸ்டோர்னு வச்சு இன்னைக்கு அவர் பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அவரு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொகுப்புல வந்து இதை கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் இதே போல திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு அவருடைய கோயிலை 13 முறை நீங்க சுத்திட்டு வாங்க. உள்ள முருகி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நிச்சயமா திருச்செந்தூர் முருகர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளை தேடி யாரு வந்து நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும்னு நம்மளை தேடி வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, அதுவே நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகர் சொல்றதாதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் இப்ப பல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க. அதே போல நீங்களும் திருச்செந்தூர் சென்றால் நம்பிக்கையோட 13 முறை அந்த கோயிலை சுத்தி வாங்க. நீங்க நினைத்ததை 100% திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.